கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. கோகுலாஷ்டமினா என்ன, கிருஷ்ண ஜெயந்தினா என்ன? இது நட்சத்திரம் அடிப்படையில் வரும்னு சொல்றாங்க, இது திதி அடிப்படையில் வரும்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. நம்ம பிறந்த நாள் எப்படி எதை பேஸ் பண்ணி கொண்டாடுவோம்னா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் கொண்டாடுவோம். அப்படியே ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி நம்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். கோகுலாஷ்டமின்றது திதியை பேஸ் பண்ணி வரக்கூடியது. கோகுலாஷ்டமி வட சைடில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி தான் நம்ம சைடில் கொண்டாடக்கூடியது. எப்பயுமே ரொம்ப அபூர்வம். ஆவணி மாதம் தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் தான் நமக்கு கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள். வசுதேவர் தேவகி தம்பதிக்கு 8வது குழந்தையா அவதரித்த கிருஷ்ணருடைய ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். அது வந்து ரொம்ப அபூர்வம். நமக்கு வருஷம் அப்படி வராது. ஒரு 5 வருடம் 7 வருடம் ஒரு முறை தான் அந்த மாதிரி வரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப ஸ்ப்ரிட்டாகி வருது. 1 மாதம் காலம் நமக்கு இடைவெளி இருக்குது. கோகுலாஷ்டமி இப்போ வரக்கூடிய சனிக்கிழமை 16ஆம் தேதி இருக்குது. ஆனால் ஸ்ரீ ஜெயந்தி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் நமக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்குது. அன்னைக்கு தான் நமக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ஸோ நட்சத்திரம் ஃபாலோ பண்ணி பிறந்த நாள் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி யாருக்காக கொண்டாடுறது? கிருஷ்ணரோடைய பிறந்த நாளை கொண்டாடுறது. அப்போது ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுறவங்க அன்னைக்கு கொண்டாடிக்கலாம். நான்லாம் அன்னைக்கு தான் கொண்டாடுறேன். கோகுலாஷ்டமி ஃபாலோ பண்ணி